கன்னியாகுமரி மாவட்டம் கடையல் வருவாய் கிராம தோட்ட விவசாயிகள் பட்டா கேட்டு நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் முன் திரண்டனர். விளவங்கோடு வட்டம் கடையல் வருவாய் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் நிலையில் இங்குள்ள தனியார் தோட்ட முதலாளிகளுக்கு மட்டும் திராவிட மாடல் அரசு பட்டா வழங்கியுள்ளது. இதனால் தங்களுக்கும் தங்கள் வாழும் நிலத்துக்கு ஸ்டாலின் அரசு பட்டா வழங்க வேண்டும் என கேட்டு கிராம தோட்ட விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்துக்கு திரண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆம்பாடி, சக்கரபாணி, சிட்டார், பாலாளி ஆகிய ஏரியாக்கள் ஒரு 100 ஆண்டு காலமாக புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கக்கூடிய மக்கள் இப்போது பட்டாவுக்காக இங்கு மனு கொடுப்பதற்காக ஆட்சியாளர் அலுவலகத்தில் வந்திருக்கிறோம். மொத்தமா இங்கு பட்டாவுக்காக மனு செய்திருக்கிறோம். அரசு உடனடியாக அதை தாழ்மையாக கனிவு கூர்ந்து எல்லாருக்கும் பட்டா வழங்கும்படியாக கனிவோடு கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் வாடகை நிலுவையில் இருப்பதால் கட்டட உரிமையாளர் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கழுகுமலையைச் சேர்ந்த கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் சார் பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வரும் நிலையில் கடந்த 17 மாதங்களாக வாடகை தராததால் ஆத்திரமடைந்த உரிமையாளர் கட்டடத்திற்கு பூட்டு போட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. விடியா ஆட்சியின் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் தனது மகனின் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்திய நிலையில் தனியார் கட்டிடத்தில் செயல்படும் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வாடகையை கூட முறையாக தராத அளவுக்கு துறையை நிர்வகித்து வருவது வெட்கக்கேடான செயல் என பொதுமக்கள் கடுமையாக சாடியுள்ளனர். கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் வாய்க்கால் மேட்டு தெருவில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்டோர் அரசு சார்பில் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என மனு அளித்தனர். அரசுக்கு சொந்தமான நத்தம் நிலத்தில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்டோர் பல ஆண்டுகளாக அரசுக்கு வீட்டு வரி, சொத்து வரி உள்ளிட்டவற்றை செலுத்தி மின் இணைப்பு பெற்று வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தங்களுக்கு அரசு பட்டா வழங்க பலமுறை மனு அளித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் வாய்க்கால் மேட்டு தெரு மக்கள் ஸ்டாலின் அரசு வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர்.